ஈரான் வந்து தன்னுடைய யுரேனியத்தை 60% வந்து செறிவூட்டிருச்சு. ஒரு யுரேனியத்தை வந்து செறிவூட்டுவது என்பது ஆரம்பத்தில் தான் சிரமம். பின்னாடி அது அதிக எண்ணிக்கை வந்துருச்சுன்னா வேகமாக 90 அடைஞ்சிடலாம். அதுக்கு பிறகு அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க. ஒபாமா காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து ஈரான் ஏற்றுக்கொண்டு ஈரான் மீது உள்ள சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வரார். அவர் வந்த உடனே அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்காவை விலக்கிட்டு மீண்டும் ஈரான் மீது முதல் நாளே அரசியல் தலைவர்களை கொண்டது மட்டுமில்லை, மினாப் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு 168 பள்ளி குழந்தைகளை அமெரிக்கா கொலை செய்யும். இப்போ கத்தாரில் வந்து ஒரு பெரிய கேஸ் ஃபீல்டு இருக்குது, அதை தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள், க்ரூட் ஆயில் கட்டமைப்புகள், இது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. என்ன காரணம்னா, என்ன தாக்குறேன்னா நான் திரும்ப தாக்குவேன், இதை செஞ்சாங்க. இதுக்கு அடுத்தது ஈரான் செஞ்சதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அக்கநேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் நாதன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. இன்டர்நேஷனல் சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் பேச போறோம். இந்த உலகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த உலகத்துல ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கு, என்ன நடக்க போகுது, இவ்வளவு தூரம் ஏன் இழுக்குது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பா சார். இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாலே பல நபர்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் எந்த ஐடியாவுமே இருக்காது. முதல்ல எல்லாரும் வந்து பார்க்குற வீடியோ உங்க வீடியோ தான். பின்னாடி என்ன நடக்குது? பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகம் முழுக்கவே மிகப்பெரிய தாக்கத்த உண்டாக்கி இருக்கக்கூடிய விஷயம்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரால் அந்த சண்டை தான். அது மூலமா அந்த நாட்டுக்கு பிரச்சனையோ இல்லையோ, பட் ஆனா சுத்தி இருக்கிற எல்லா நாட்டுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை, இன்க்ளூடிங் இந்தியா. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி பசங்க, அன்மேரிட் பாய்ஸ், கல்யாணம் ஆகாத பசங்க வரைக்குமே அந்த பாதிப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, சாப்பாடு விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, டீ விலை ஏத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் இது எப்படி ஆரம்பிச்சுது சார்? எதுக்காக இவ்வளவு ஆட்டம்? பல லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த போர் ஆரம்பிச்சது? பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுக்குது. அதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அரபிக்கடல்ல பாரசீக வளைகுடா எல்லையில அமெரிக்கா தன்னுடைய கடற்படை கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள், துருப்புக்களை கொண்டு இறக்குவது, இதை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாம கல்ஃப் நாடுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கு. என்னென்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, ஓமன், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், இந்த எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவின் இராணுவ தளம், விமானத்தளம், கப்பற்படை தளம், இந்த 3 தளங்கள் இருக்கு. இதுலயும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்படி இந்த முஸ்தீபெல்லாம் செஞ்சு ஈரானை போர் தொடுக்க போறோம்னு அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது. ஏற்கனவே போன 2025 ஜூன் மாதம் ஈரானுடைய அணு ஆலைகள் மீது இவர்கள் குண்டு வீசி தகர்த்தாங்க. பங்கர் பாம்லாம் போட்டாங்க. பங்கர் பாம்புன்றது கீழே பூமியை தொலைச்சிக்கிட்டு பாறையிலலாம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் போய் அழிக்கக்கூடிய ஒரு பாம். அதையெல்லாம் போட்டு நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏற்கனவே அழிச்சிட்டிங்களே, இப்போ திரும்பவும் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, முற்றிலும் அழிக்கலை. ஈரான் வந்து தன்னுடைய யுரேனியத்தை 60% வந்து செறிவூட்டிருச்சு. அது 90% மாறுச்சுன்னா அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். 60% இருந்து 90% போகிறது வேகமாக போயிடும். ஒரு யுரேனியத்தை வந்து செறிவூட்டுவது என்பது ஆரம்பத்தில் தான் சிரமம். பின்னாடி அது அதிக எண்ணிக்கை வந்துருச்சுன்னா வேகமாக 90 அடைஞ்சிடலாம். அதுக்கு பிறகு அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க. அணு ஆயுதம் பெற்ற வல்லரசா ஈரான் ஆயிரும் அப்படின்ற முறையில் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலை, ஒரு அமைதி வழி, மின்சாரம், இந்த மாதிரி தேவைகளுக்காகத்தான் நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்துகிறோமே தவிர அணு ஆயுதம் தயாரிக்கலை. அணு ஆயுதம் தயாரிப்பது எங்களுடைய மதத்திற்கே எதிரானது.
அவங்க ஷியா பிரிவு முஸ்லிம்கள். அதுக்கு ஒரு ஃபத்வாவே இருக்கு, தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இத முதல் தலைவர் அ இஸ்லாமிய புரட்சி ஈரான்ல வந்ததுக்கு பிறகு வந்த அயத்துல்லா காமேனியே இத பத்தி சொல்லியிருக்காரு. இது ஈரான் சொல்லுகிறது. சரி, இந்த ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கா இல்லையா? இதை தடுக்கிறது எப்படின்ற பேச்சுவார்த்தை இப்பதான் நடக்குதான்னா, முன்னாடியே நடந்திருக்கு. இப்ப அமெரிக்கா போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட ஜெனீவால ஓமன் நாடு இருக்கு இல்லையா? அந்த நாட்டினுடைய தலைமையில ஈரானும், அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு ட்ரம்போட மருமகன், அப்புறம் விட்காஃப்னு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர்லாம் தூதர்களா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்குள்ள இங்க குண்டு போடுறாங்க 28ஆம் தேதி. சரி, இப்பதான் பேசுறாங்களான்னா, முன்னாடியும் பேசியிருக்காங்க. 2015ல ஒபாமா அதிபரா இருக்கும்போது ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்ப ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமையிலிருந்து எங்க நாட்டுக்கு வந்து தொழிற்சாலைகளை நீங்க பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம், சிசிடிவி வச்சு நீங்க கண்காணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா 1979ல இருந்து ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கு. ஏன்னா அவங்க அமெரிக்காவுக்கு எதிரா இருக்கிறாங்க. அந்த பொருளாதார தடைகள்னால ஈரான் வந்து ஒரு எல்லா துறைகளும் வளர முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல விலைவாசி உயர்வு, அமெரிக்க டாலருக்கு எதிரான அவங்களுடைய செலவாணியினுடைய வீழ்ச்சி, கரன்சி வீழ்ச்சி, இதை ஒட்டி ஜனவரி மாதம் ஈரான்ல மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தை ஒட்டி ட்ரம்ப் என்ன எக்ஸ் தளத்துல போஸ்ட் போட்டாருன்னா, நீங்க ஆட்சி மாற்றம் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் அதை உசுப்பி விட்டார். ஆனால் அந்த கலவரம் தோல்வியில முடிஞ்சது. அதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைச்சதுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி ஆட்சி மாற்றம் வரல, போர் மூலமாக தான் இவங்களை ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒபாமா காலத்துல நடந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து ஈரான் ஏற்றுக்கொண்டு ஈரான் மீது உள்ள சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதிபரா வராரு இல்லையா? அவரு வந்த உடனே அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்காவை விலக்கிட்டு மீண்டும் ஈரான் மீது தடைகள், பொருளாதார தடைகள் போடுறாரு. அதுக்கு எந்த காரணமும் இல்ல. அவருடைய ஒரு இஸ்லாமிய வெறுப்பு, வலதுசாரி தலைவர் அப்படின்ற முறையில அவர் அத செய்றாரு. அதன் பிறகே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் என்ன நினைச்சிருச்சு, சரி என்னைக்கு இருந்தாலும் இவங்க நமக்கு ஒரு போர் வந்து தொடுப்பாங்க. அதுக்கு தயாரா இருக்கணும். அப்படிதான் போன ஜூன் மாசம் 12 நாள் போர் நடந்தது. இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல குண்டு போட்டாங்க. ஈரான் பதிலுக்கு ஏவுகணைகள், ட்ரோன்லாம் அனுப்பியது. இதுதான் வரலாறு. சரி, இப்ப பிப்ரவரி 28 திடீர்னு இவங்க போர் தொடுக்குறாங்க. சொன்ன காரணம் என்னன்னா, ஈரான்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும். அவங்களுடைய ராணுவ வல்லமையை ஒழிக்கணும். 3வது அவங்களுடைய அணு ஆயுத ஆலைகளை தகர்த்து விட்டு அந்த யுரேனியத்தை கைப்பற்றணும். இந்த நோக்கங்களை வைத்துக்கொண்டு 28ஆம் தேதி குண்டு போடுறாங்க. முதல் நாளே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி, அவரு 1989ல இருந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர். அந்த சுப்ரீம் லீடர் தான் ஈரான்ல வந்து ஹையஸ்ட் பொசிஷன், பவர் உள்ளவர். அவர் கீழ வந்து ஒரு மத குருமார்கள் சபை இருக்கு. அதன் பிறகு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம், அதிபர் அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரவை எல்லாமே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான செட்டப்ல தான் ஈரான் இருக்கு. இப்படி அமெரிக்காவும், இஸ்ரேலும் போர் தொடுக்குதே அப்படின்ற பயமே இல்லாம, அயத்துல்லா அலி காமேனியும், ராணுவ தளபதிகளும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற இடம் என்னன்னு தெரிஞ்சு கரெக்ட்டா குண்டு போட்டு, அந்த சுப்ரீம் லீடரையும், அந்த ராணுவ தளபதிகளையும் நாளே கொன்னுடுறாங்க. கிட்டத்தட்ட 50 பேர கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே அமெரிக்காவும், இஸ்ரேலும் என்ன நினைக்குதுன்னா, நம்ம தான் தலைவர்களை கொன்னுட்டோம். இனி ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் வந்துரும். வந்துருச்சுன்னா நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈரான்ல எந்த ஆட்சி மாற்றமும் வரல. ஏன் வரலன்னா, ஈரானுடைய அந்த அரசியல் கட்டமைப்பே எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, அவருக்கு 4 ஆப்ஷன் வச்சுக்குவாங்க. இவருக்கு அடுத்தது இவரு, இவருக்கு அடுத்தது இவர். இவர் இறந்துட்டாருன்னா அடுத்தது இவர் வருவார். இப்படி 4 வாரிசுகள வந்து உருவாக்கி வச்சுக்குவாங்க. இது 1. அந்த வகையில வந்து உடனடியாக அயத்துல்லா அலி காமேனியினுடைய மகனான முஸ்தபா காமேனி, அவர சுப்ரீம் லீடரா தெரிவு செஞ்சுடுறாங்க. அவரும் இன்னும் பொதுவெளிக்கு வரல. அவரு ரகசியமாக தான் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. இது ஒண்ணாச்சா? அடுத்து ஈரான்ல வந்து ராணுவம் இருக்கு. முறையான ராணுவம். அந்த முறையான ராணுவத்த தாண்டி ஐஆர்ஜிசின்னு ஒண்ணு இருக்கு. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை.
இந்த ஐஆர்ஜிசி வந்து ஒரு எலைட் ஃபோர்ஸ். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,00,000 பேர் அதில் இருப்பாங்க. அது இல்லாமல் ரிசர்வ்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட வரும். அவங்க வந்து அந்த ஷியா பிரிவு மதம் சார்ந்த ஒரு இராணுவ படையாக இருப்பாங்க. அவங்க அவங்கள்ட்டயும் கடற்படை, விமானப்படை எல்லாமே இருக்கும். அவர்களும் ஈரானுக்காக போராடுவார்கள். இந்த ஐஆர்ஜிசியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ஈரான் வந்து ஒரு 31 மாகாணங்களா பிரிஞ்சிருக்கு. இந்த ஐஆர்ஜிசி வந்து ஒவ்வொரு மாகாணத்திலையும் தனித்தனி தலைமையா இருப்பாங்க. சென்ட்ரல் கமாண்ட் வந்து வீழ்ந்துட்டாலும், அந்த லோக்கல் கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஜூனியர் ஆஃபீஸரே முடிவு பண்ணி நீங்க அட்டாக் பண்ணலாம். சென்ட்ரல் கமாண்டுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால முதல் நாளே ஈரானுடைய அரசியல் தலைமை கொல்லப்பட்டாலும், இந்த ஐஆர்ஜிசி வந்து திருப்ப தாக்குதலை தொடங்குது. இஸ்ரேல் மேல ஏவுகணைகள் அனுப்புறாங்க, ட்ரோன்கள் அனுப்புறாங்க. இஸ்ரேல்ல ஒரு 20, 30 பேர் இறந்து போறாங்க. பல குடியிருப்புகள், பல கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்குது. நெதன்யாகுவே அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுது. இது எல்லாம் நடக்குது. அமெரிக்கா முதல் நாளே அரசியல் தலைவர்களை கொன்னது மட்டுமில்ல, மினாப் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டு 168 பள்ளி குழந்தைகள அமெரிக்கா கொலை செய்யுது. இதுவும் முதல் நாளே நடக்குது. இதற்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனம் வருது. நீங்க இஸ்ரேலும், அமெரிக்காவும் ஈரானை தாக்குவதற்கு எந்த ரைட்டும் கிடையாது. ம். சர்வதேச சட்டங்களின்படியும், ஐநா சட்டங்களின்படியும் நீங்க இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டை தாக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. அது இல்லாம அந்த நாட்டினுடைய தலைவரையும், ராணுவ தளபதிகளை கொல்வதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்ல. இது வந்து ஒரு போர்க்குற்றம். ம். இத செஞ்சிருக்காங்க. ம். அதற்கு பிறகு தொடர்ந்து என்ன செய்றாங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், தொழிற்சாலைகள், அவங்களுடைய நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு இப்படி மானாவாரிக்கு எல்லாத்தையும் போட்டு குண்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 3000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. சில ஆயிரம் பேரு காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தவுடனே ஈரான் என்ன செய்யுதுன்னா, "நீ என்ன அடிச்சேன்னா நான் இஸ்ரேல திரும்ப அடிப்பேன்." அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் இருக்கு இல்லையா? அமெரிக்க ராணுவ தளங்கள். அதையும் அடிப்பேன்னு சொல்லி, நான் முதல்ல சொன்ன அந்த குவைத்திலிருந்து சவுதி அரேபியா இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துது. தாக்குதல் நடத்தி, அதுல ஒரு 13, 15 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சில வெளிநாட்டு தொழிலாளிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான்ல வந்து ஒரு சிவிலியன் டார்கெட் மேல குண்டு போட்டாங்கன்னா, பதிலுக்கு ஈரான் வந்து வளைகுடா நாடுகள்லயும் தாக்கும். இப்ப கத்தார்ல வந்து ஒரு பெரிய கேஸ் ஃபீல்டு இருக்கு. அத தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள், க்ரூட் ஆயில் கட்டமைப்புகள், இது மேலயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. என்ன காரணம்னா, என்ன தாக்குனேன்னா நான் திரும்ப தாக்குவேன். இத செஞ்சாங்க. இதுக்கு அடுத்தது ஈரான் செஞ்சதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாரசீக கடல் வளைகுடா வந்து அந்த பகுதியில ஹோர்முஸ் அப்படின்னு ஒரு நீரிணை இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு பேரு. அது வந்து ஒரு நீளம் குறைவான ஒரு பகுதி. ஒரு 33 கிலோமீட்டர் தான் அதனுடைய நீளம். அத நான் மூடப் போறேன் அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. இது மூடுனதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வளைகுடா நாடுகள்ல இருந்து ஆசிய, ஆப்பிரிக்க மற்ற நாடுகளுக்கு க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் 2ம் போகுது. இது 2ம் வந்து உலகத்துல இருக்க 5ல் 1 பகுதி இந்த கடல் வழியாக தான் போகுது. நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், தென்கொரியா, ஆசிய நாடுகள் எல்லாத்துக்கும் இதன் வழியாக தான் போகுது. இத மூடிட்டதுனால நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அங்க மாட்டிக்கிச்சு. சிக்கிட்டு அங்கேயே நிக்குது. இது ஈரான் செஞ்ச பிறகு தான் உலக நாடுகள் இதனுடைய அபாயத்த உணர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அங்கருந்து கேஸும், நேச்சுரல் கேஸ் வந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா, பல தொழிற்சாலைகள் இயங்க முடியும். குறிப்பாக ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் இருக்கு இல்லையா? அந்த உரங்கள் என்பது இந்த நேச்சுரல் கேஸ் வைத்து தான் தயாரிக்க முடியும். அந்த இந்தியாவிலலாம் அந்த உரங்கள் மானிய விலையில விவசாயிகளுக்கு குடுக்குறோம். அந்த உரங்கள் குடுத்தா தான் நீங்க அரிசியோ, கோதுமையோ, கரும்போ நீங்க விளைவிக்க முடியும். அது ஒரு பிரச்சனை. க்ரூட் ஆயில் அனுப்பலைன்னா பெட்ரோலு, அப்புறம் டீசலு, அப்புறம் சமையல் எரிவாயு இது எல்லாமே பிரச்சனை. அப்புறம் பெட்ரோலியத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பொருட்கள் பிளாஸ்டிக்ல இருந்து எவ்வளவோ பொருட்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா? இப்ப நீங்க பேக்கேஜ் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட் ஃபுல்லா பிளாஸ்டிக் கலந்த பொருட்கள் தான். நீங்க ஒரு டயாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு பிளாஸ்டிக் டியூப் இருக்குது. அது கூட பிளாஸ்டிக் தேவைப்படும். இது மாரி நூற்றுக்கணக்கான தொழில்கள்
பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸை நம்பி இருக்குது. இது எல்லாமே பிரச்சனையாகுது. $70 இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை என்பது $110 வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட $40 விலை உயர்வு அதிகமாயிருக்கு. இதுக்கு பிறகுதான் வந்து உலக நாடுகள் இந்த சுமையை வந்து உணர ஆரம்பிச்சாங்க. அப்ப அமெரிக்கா முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, வித்தின் அ டேஸ் நாங்க ஈரான தகர்த்துருவோம்னாரு. அப்புறம் சில வாரங்கள் ஆகும்னாரு. ஆனா 1½ மாசம் ஆயும் ஈரானை அமெரிக்கா, இஸ்ரேவால் வெல்ல முடியவில்லை. அவர்கள் நினைத்த ஆட்சி மாற்றம் வரல. புதிய தலைவர்கள், தளபதிகள் வந்துட்டாங்க. ஈரானுடைய ராணுவத்தையோ, கடற்படையோ நாங்கள் முடக்கிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுமேயும் தாக்குது. கல்ஃப் கண்ட்ரியில இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களையும் தாக்குது. அது நிக்கவே இல்ல. ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா அவங்க இதுக்கு தயாரா இருக்கிறாங்க. என்னைக்கு இருந்தாலும் இஸ்ரேலும், அமெரிக்காவும் நம்ம மீது போர் தொடுக்கும். அதற்கு ஒரு நீண்ட கால போருக்கு நம்ம தயாரா இருக்கணும். பொருளாதார தடை இருக்கிறதுனால நீங்க விமானப்படையோ, கப்பற்படையோ நவீனமாக வச்சிருக்க முடியாது. அப்ப உள்நாட்டிலே என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி தான் மிசைல் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி 2யுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, அதுல பலவித வகைகளான ட்ரோன்கள், அது சூசைட் ட்ரோனா இருக்கலாம், போயிட்டு உளவு பார்க்குற ட்ரோனா இருக்கலாம், தாக்கிட்டு திரும்ப வர்ற ட்ரோனா இருக்கலாம். அதேபோல ஏவுகணைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறுகிய தொலைவு, நீண்ட தொலைவு, அப்புறம் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள். இது எல்லாம் சொந்தமா தயாரிக்கிறாங்க. இதுக்கு ஓரளவு சைனாவும், ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த போர்ல கூட ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது அமெரிக்காவினுடைய சிஸ்டம். ம். அதை வந்து ஈரான் அதை பயன்படுத்தாமல், சைனாவினுடைய பைடியூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ம். அது ஜிபிஎஸ் மாரி வேலைகள அதுவும் பார்க்கும். அந்த செயற்கைக்கோள் மூலமாக ஈரானுக்கு துல்லியமான தகவல் வருது. ம். எங்க அமெரிக்க கப்பல் இருக்குது? ம். வளைகுடா நாடுகள்ல எங்க அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இருக்குது? ம். அங்க என்ன பண்றாங்க? எல்லா தகவலும் கிடைக்குது. கரெக்ட்டா துல்லியமா அந்த இடங்கள ஈரானுடைய ட்ரோனும், மிசைலும் தாக்குது. அதனால அமெரிக்கா, இஸ்ரேல் நினைத்தது போல இந்த போர் என்பது அவர்களை வெல்ல முடியவில்லை. வெல்ல முடியலன்னு ஒரு கட்டம் வந்தது பிறகு என்ன ட்ரம்ப் செய்றாருன்னா, ஹோர்முஸ வந்து மூடிட்டாங்க. அத தொறக்கணும்னா, நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உங்களுடைய ஆதரவை வழங்கணும் ம். அப்படின்னு கேட்கிறாரு. நேட்டோ நாடுகள பொறுத்தவரைக்கும் ஜெர்மனியோ, பிரான்ஸோ, இங்கிலாந்தோ ம். இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க தலையிட மாட்டோம். தார்மீக ரீதியா உங்களை ஆதரிக்கிறோம். ஈரான் அணுகுண்டு வைத்திருக்க கூடாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த போர் எங்களுக்கான போர் இல்ல. இதுல நாங்க ராணுவத்தை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அதனுடைய பிரதமர் பெட்ரோல்லாம் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை, விமானப்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது ம். அப்படின்னு தடை போட்டுட்டாரு. இஸ்ரா இஸ்ரே இத்தாலி பிரதமர் மெலோனி அவங்க மோடிலாம் வந்திருக்கும்போது செல்ஃபிலாம் எடுத்தாங்க. ஒரு பெண் பிரதமர். ஆமா. பெண் பிரதமர். அவங்க வந்து இந்த போருக்கு எதிரா சொல்றாங்க. இப்படி வந்து ரஷ்யா, சைனா மற்ற பல நாடுகள் கண்டிக்குது. அப்ப ட்ரம்ப் வந்து அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்படுறார். எந்த நாடும் அவருக்கு சப்போர்ட் வரல. சப்போர்ட் பண்ணல. அதனால முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. கடைசியில என்ன சொன்னா, ஈரான வந்து ஒரு ஸ்டோன் ஏஜுக்கு கொண்டு போயிருவேன். ம். கற்காலத்துக்கு கொண்டு போயிருவேன். ஈரான் நாகரீகத்தையே அழிச்சிருவேன். இப்படிலாம் மிரட்டல் விட்டாரு. ஆனா இந்த மிரட்டலுக்கு ஈரான் பணியவில்லை. இப்படி இருக்கு. வளைகுடா நாடுகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, க்ரூட் ஆயிலும், நேச்சுரல் கேஸும் போனா தான் அவங்களுக்கு காசு வரும். ம். அந்த பொருளாதாரம் முற்றிலும் முடக்கப்பட்டது. அடுத்தது வளைகுடாவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்ல இருந்து, வீட்டு உபயோக பொருட்கள்ல இருந்து, தொழிற்சாலை பொருள் வரைக்கும் எல்லாம் இறக்குமதி ஆகணும். ம். அந்த இறக்குமதி ஃபுல்லா கட் ஆயிருச்சு. துபாய் எல்லாம் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டர், பினான்சியல் சென்டர். நம்மளே அக்காடு வாய்ஸ்ல துபாய பத்தி பேசியிருக்கோம். ம். துபாய் எப்படி ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச நகரமா உருவாச்சு. உலக பணக்காரர்கள், முறைகேடா சொத்து சேர்த்தவங்க ம். எல்லாம் அங்க சொத்துக்களை எல்லாம் எப்படி வாங்கி வச்சிருக்காங்க. எப்படி அங்க நிதி உலகம் இயங்குகிறது. ம். இது துபாய பத்தி விரிவா பேசியிருக்கிறோம். துபாய் முடங்கி போச்சு. இப்ப ராணுவ தளங்கள தாக்குறாங்கன்றதுனால அமெரிக்க வீரர்கள்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. ம். இப்படி வந்து பல பிரச்சனை. ஈரான் தாக்குறதை இவங்க இவங்கலாம் ஒரு வாயளவுல அறிக்கை விட்டு எதிர்த்தாங்களே தவிர, திருப்பி தாக்க முடியல. ம். சவுதி அரேபியாவோ, அமீரகமோ ஆரம்பத்துல என்ன நெனச்சாங்கன்னா,
இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை வெற்றி கொண்டு விடும், வீடு ஈரானை முடிச்சிடும் முடிச்சிருவாங்க. அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடக்கல. நடக்கலைன்றது மட்டும் இல்ல, இவங்க நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குது. தாக்குதல். அதை திருப்பி தாக்க முடியல. ஆ, ஆ. ஏன் தாக்க முடியலன்னா, நீ அமெரிக்க ராணுவத்திற்கு இடம் கொடுத்திருக்காங்க. ம், ம், எப்போ 1990ல சதாம் ஹுசேன் குவைத் மேல போர் தொடுத்தார் இல்லையா? ம், அப்ப இருந்து அமெரிக்க ராணுவ தளங்கள் வளைகுடா நாடுகள் எல்லா நாட்டிலயும் இருக்கு. ம், அவங்க அதனால தார்மீக ரீதியா ஒரு பிரச்சனை. ம், ஒரு முஸ்லிம் நாடு இன்னொரு முஸ்லிம் நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு ம், அமெரிக்காவ உட்கார வச்சு ராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கான். ம், இப்படி வளைகுடா ஃபுல்லா மக்கள் மத்தியில அந்த அமெரிக்க வெறுப்பு இருக்கு. ம், அதனால அவங்க எதிர்க்கவும் முடியல. ம், இதெல்லாம் பார்த்த பிறகு தான் ட்ரம்ப் வேற வழி இல்லாம, நம்ம நினைச்சது மாரி நடக்கல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு பணிஞ்சு வர்றாரு. ம், பாகிஸ்தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை தீவிரமா எடுக்குது. ம், பாகிஸ்தான் எடுப்பதற்கு பல காரணம். அங்கேயும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து போச்சு. ம், பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சிக்கல்ல இருக்கு. ம், பாகிஸ்தானும், சவுதி அரேபியாவும் போன வருஷம் ராணுவ ரீதியா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ம், ஒரு நாடு தாக்கப்பட்டால், இன்னொரு நாடு தாக்கப்பட்டதாக நினைத்துக்கொண்டு உதவிக்கு வர வேண்டும். ம், அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ம், அந்த வகையில சவுதி அரேபியால இருந்து நிறைய உதவிகள் வாங்கியிருக்காங்க. ம், இப்ப சவுதி அரேபியா தாக்கப்படும்போது இவங்க ஈரான கண்டிக்க முடியல. ம், அப்ப எப்படியாவது பேச்சுவார்த்தையின் மூலமா நிறுத்தணும். அப்புறம் துருக்கி, எகிப்து பல நாடுகள் முயற்சி பண்றாங்க. ம், ட்ரம்புக்கும் அந்த தேவை இருக்கு. அதனால ட்ரம்பும் பாகிஸ்தான் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல என்ன செய்றாருன்னா, ட்ரம்ப் 2 வாரம் போர் நிறுத்தம் அறிவிக்கிறார். ம், அந்த போர் நிறுத்தம் ஏப்ரல் 21 வரைக்கும் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்குது. அறிவிச்ச பிறகு பாகிஸ்தான்ல அமெரிக்காவினுடைய உதவி அது துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில ஒரு குழுவும், ம், ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் அவருடைய குழுல தலைமையிலயும் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு மராத்தான் வடிவத்துல 21 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நடந்துச்சு. ம். ஆனா அந்த பேச்சுவார்த்தையில வெற்றிகரமாக எதுவும் ஆமா நாங்க கூட நியூஸ்ல அப்ப சொன்னாங்க அந்த நடக்கல. பேச்சுவார்த்தையே தோல்வின்னு தான் சொன்னாங்க. தோல்வி அடைஞ்சது. ரொம்ப ரொம்ப அருமையான நேர்காணல் சார். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சந்திப்போம். நன்றி சார். நன்றி.